இப்போ அரிசி எடுத்து அளந்துக்குங்க. அதுல தண்ணி ஊத்தி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்தி சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதோட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு விட்டுட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி அதோட கொஞ்சம் கரம் மிளகா எல்லாத்தையும் போட்டு பிரட்டி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தலையை அதோட சேர்த்து பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலாவுக்கு தேவையான அத்தனை பொருளையும் கடாயில நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு பாக்கெட் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை அரைச்சி போட்டு வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு இருக்கிற கேப்ல தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொன்னிறமா வர வரைக்கும் வணக்கிக்கிங்க. அப்பதான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். அதோட கொஞ்சம் தக்காளியை சேர்த்திக்கிங்க. தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் அதோட சேர்த்து வணக்கிக்கிங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வணக்குனா தக்காளி வந்துட்டு சீக்கிரம் வணங்கிரும். இது சின்ன டிப்ஸு, ஃபாலோ பண்ணிக்கிங்க. அரைச்சி வச்சிட்டு இருக்கிற பிரியாணி மசாலாவை அதோட கொட்டி நல்லா வணக்கிட்டே இருங்க. அதோட ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிக்கிங்க. வணக்கிட்டு இருக்கும் போதே ஸ்மெல் போகிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்பைசிஸ் அதோட ஸ்மெல்லு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிரட்டி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து அந்த மசாலாவோட கலந்துக்குங்க. கலந்து கொஞ்ச நேரம் கிளறி வச்சு மூடி வச்சு வேக வைங்க. வேக வச்சு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து அதோட கொட்டிடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட மறந்துடாதீங்க. தேவையான அளவு தண்ணி, கடைசியா ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு பிரியாணி நல்ல பொழு பொழுன்னு வரும். அதுல ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூடான சுவையான பிரியாணி ரெடி. இப்போ பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிருச்சு பிரியாணி. முட்டையா வச்சு எடுத்துக்கோங்க. ரைத்தா ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான சிக்கன் கிரேவியை வச்சுக்கோங்க. இப்போ நீங்க செஞ்சு வச்சிருக்கிற பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க.